அரசியல் என்பது சதிகாரர்களின் கூடாரமாயிட்டு இருக்கு. அயோக்கியர்களின் கடைசி புகலிடம்னுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, சதிகாரர்கள் கூடாரமா இருக்கு. ஸ்லீப்பர் செல்லுன்னு உள்ள அனுப்புறானுங்க, தப்பு தப்பா பேசுறானுங்க. இவனுங்க பூரா எல்லா வேலையும் பண்ணிட்டு விஜய் மேல தப்பு தப்பா சொல்றானுங்க. இப்போ அந்த அழுத்தத்துல மக்கள் அதெல்லாம் பார்க்காம தன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்போது எல்லாருமே மெல்ட் ஆகிடுவாங்கல்ல. அவர் மட்டும் மனுஷன் தானே வரும். திமுகவினர் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா அந்த வேட்பாளர்கள் பேரை விஜய் அவர்கள் சொல்லும், வெறும் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, என் முகத்துக்காக ஓட்டு போடுங்கன்றது மட்டும் தான் விஜய் சொல்கிறாரு. அந்த வேட்பாளர்கள் பேரை சொல்லணும் இல்லையா? எல்லா கட்சிகளும் அதுதான் பண்ணுறாங்க. ஏன் அதை பண்ண மறுக்கிறாரு? ஒருவேளை வேட்பாளர் மேல் நம்பிக்கை இல்லையா சார் விஜய்? இப்போ அவர் பேரை சொன்னாருன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, முழு பேரை சொல்லங்க. அவர் பேர் நாகேந்திர பாபுங்க, பாபுன்னு தாங்க சொன்னார் இன்னொரு. அப்புறம் அவர் பேரை சொன்ன அப்புறம் அவர் இனிஷியலை விட்டார் பார்த்தீங்களான்னுவானுங்க. ஏங்க, மெயினாக தேர்தலில் வேட்பாளர் பேரா முக்கியம்? சின்னம் தான் ஓட்டு போட போகிறேன். ஓட்டு போட போகிறது ஆன் சிம்பல். அந்த பேலட்டில் பேர் இருக்கும். நம்ம யாரும் பேரெல்லாம் பார்த்து போடுறதில்ல. நம்ம கை எங்கே போவோம்? சிம்பல், விசில் எங்கே இருக்குது? அப்போ அந்த விசில் சின்னத்தை பாப்புலரைஸ் பண்ணுறாரு. ஒரே குடும்பம், மாநில அளவில், மாவட்ட அளவில் பல்வேறு குடும்பங்கள், இப்படி தான் திமுகவை இன்னைக்கு ஆட்டி படைக்கிறாங்க. ஸோ அந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக அவர் களமாடிட்டு இருக்காரு. மதவாத சக்திகளை ஒழிப்பேன்றாரு, சமூக நீதியை நிலைநாட்டுவேன்றாரு. வேற என்ன வேணும்ன்றீங்க? இவர் சும்மா சொல்லிட்டு திரிகிறாரு சூப்பர் ஸ்டார் எங்க தேர்தல். அதை வேற எவன்னா சொல்லலாம், பரவாயில்ல. கண்ணே இல்லாதவன் கண்ணாயிரம்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இவங்க இவங்களே சொல்லிக்கிறாங்க. 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டரு, மோட்டர் பைக்கு, சைக்கிள் எல்லாம் வாங்கிடலான்றாங்க கனிமொழி. இது மாதிரி ஒரு ஆகாவளி தேர்தல் அறிக்கையை போயிட்டு சூப்பர் ஸ்டார், அதுதான் சூப்பர் ஸ்டார்னா வேஸ்ட்டுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் பேசும்போது திரு விஜய் அவர்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை நான் பேசலங்க, ப்ரூவ் ஆச்சு. பட் ஆனால் அவர் நேற்று பேசும்போது ஒரு சில தலைவர்களுடைய பெயர்லாம் சொன்னார். எல்லா தலைவர்கள் பேர் தான் சொன்னாரு. ஐகான்ஸ், அதாவது மற்ற மாவட்டங்கள்ல அதை அவர் மென்ஷன் பண்ணலையே சார். ஏன் பர்டிகுலர் இந்த மாவட்டத்தில் பண்றாரு? அது ஒன்றும் தப்பு இல்லையா? அப்போ ஏதோ ஒரு கணக்கை வச்சு தானே அந்த பேர் அவர் மென்ஷன் பண்றாரு. அப்படியாங்க, எல்லாத்துலேயும் கணக்கு. இப்போ சிதம்பரம் பிள்ளை, நம்ம வஉசி கப்பலோட்டிய தமிழன், அவருக்கே பிள்ளை ஜாதியை கொடுத்து பிள்ளைமார்கள் சங்கம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம தலைவர் காமராஜர் பெருந்தலைவர், அவரை நாடாருன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்புங்க. அவங்கெல்லாம் ஒரு ஐகான்ஸ். முத்துராமலிங்க தேவரும் அதுபோல தான். அவர் ஒரு தேவர் அந்த சாதி பிரிவுக்கு தலைவர்னு அம்பேத்கரை போய் தலித்துகளின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர். அது போல தான் இந்த முத்துராமலிங்க தேவராக இருக்கலாம். அந்த மாதிரி நான் அவர் சொன்ன லிஸ்ட்டில் எல்லாம் ஒருவேளை அவர் கேட்டிருக்கலாம், இந்த பகுதியில் முக்கியமான மக்களுக்கு தொண்டாற்றிய, மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் லிஸ்ட்லாம். இப்போ தான் கூகுளில் போட்டாலே வருதுங்க. உங்களுக்கு தான் எல்லாமே சாட் இதெல்லாம் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு வருது. இதை சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் மெனக்கெட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த பகுதியில் யாருன்னு சொல்லி தேடி அதை நம்ம சொல்லணும்ப்பா. எல்லாமேங்க விஜய் வாயிலேருந்து வந்தால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதனுடைய இம்பேக்டு, அதனுடைய அழுத்தம். இப்போ இன்னொரு ஆள் போய் சொல்கிறதுக்கும் விஜய் போய் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் இதெல்லாம் நல்ல விஷயம். இது மாதிரி அவர் போகிற பகுதிகள்லாம் அந்த பகுதியில் தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபட்ட தலைவர்களை சொல்வதன் மூலம் அது ஒரு இளம் தலைமுறைக்கு அவங்கள அடையாளம் காட்டுறாரு, அறிமுகப்படுத்த. அவங்க நாடறிஞ்ச தலைவர்கள் தான். இருந்தாலும் விஜய் மாதிரி ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஃபேமஸ் பாப்புலர் லீடர் அவங்கள சொல்லும்போது அது அவங்களுக்கு அப்படி தானே கொள்கை தலைவர்கள்லாம் வச்சார். அதனால் அது நல்ல விஷயமா தான் நினைக்கிறேன். நீங்கள் ஏன் அதுக்கு ஒரு உள்நோக்கம் அந்த இடத்துல சொல்லாமல் வேற எந்த இடத்துல சொல்லணும்? இப்போ திருவள்ளூரில் போனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொஞ்சம் முக்கியமான ஆள் யார் கான்ட்ரிபியூட் பண்ணன்னு பார்த்து அவங்கள சொன்னேன், ஏன் சார் இந்த இடத்துல? அந்த இடத்துல தானேங்க சொல்லணும். அவங்க வாழ்ந்த மண், அவங்க பணியாற்றிய மக்களுக்கு சேவையாற்றிய இடத்துல தானே அதை ரிமைண்ட் பண்ணுறாரு, நினைவு கூறுறாரு.
அதுக்கு கூட உள்நோக்கம்லாம் சொல்லக்கூடாது. அண்ட் அதே மாதிரி வந்து திரு விஜய் அவர்கள் நீங்கள் ரோட் ஷோ போகும்போது அந்த கனெக்ஷன் வந்து நம்ம பார்க்க முடியுது. அங்கே இருக்க தொண்டர்கள் எது கொடுத்தாலும் அவர் வந்து வாங்கிக்கிறாரு. ஆல்ரெடி அவர் அந்த இளநீ குடிச்சதே கொஞ்சம் இதுவாச்சு சார். ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாது, நீங்கள் எப்படி கொடுக்கலான்ற போது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவங்க ஆர்வத்தில் செய்கிறாங்க. பட்டு ஏதாவது விஷமிகள் ஏதாவது பண்ணிட்டான்னா அதெல்லாம் அவர் வாங்கிலாம் குடிக்கலாம் கூடாதுங்க. கொஞ்சம் அதுவும் பொதுவெளியில் எந்த புத்தில் எந்த பாம்புன்னு இருக்கான்னு தெரியாது. இப்போ கரூரில் அந்த கூட்டத்துக்குள்ளேவே குண்டர்கள், சதிகாரர்கள், பிற கட்சி நம்ம நண்பர்கள்லாம் இருந்து தானே அமக்கலம் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த கூட்டம் பூரா வந்து தாவேக்காவினர்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு 4 புல்லுருவி வந்தான்னா அவன் ஏதாவது கலந்து துண்டை போட்டவன்லாம் தாவேக்காவா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வந்து அண்ணே அப்படின்னா நீங்கள் பாட்டுன்னு வாங்கி குடிச்சிங்கன்னா அதெல்லாம் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய உடல் நலன் கருதி இதெல்லாம் அவர் செய்யக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். நான் அவருக்கு வந்து ஆலோசனை கூறுறேன். ஏன்னா இப்படி தான் ஒரு சின்ன விஷயத்தில் தான் தவறு ஆகிடும். அதனால் வந்து பொது வெளியில் வந்து விஜயின் பாதுகாப்பு, அவருடைய உடல் நலம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அவரை சுற்றி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க? ஆனால் குடிக்கும்போது அவங்க என்ன சார் சொல்ல? இல்லை, தடுக்கணுங்க. அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அவர் பப்ளிக் ஃபிகரு, மக்களுடைய இதில் அவர் கொடுத்துட்றாருங்க. நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா who will be held responsible? கூட இருந்தாலாம் இருந்தீங்களே, நீங்கள் எப்படி அலோவ் பண்ணீங்கன்னு தான் முதல் கேள்வி கேட்பாங்க. சார் அவர் வந்துட்டு அவருக்கு நீங்கள் பாதுகாப்பான சார் சாப்பிடக்கூடாது சார். ஏதாவது அவர் வச்சிருக்கார், அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதெல்லாம். இப்போல்லாம் என்ன வேணால் பண்ணுவானுங்க. அரசியல் என்பது சதிகாரர்களின் கூடாரமாக ஆயிட்டுருக்கு. அயோக்கியர்களின் கடைசி புகலிடம்னுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, சதிகாரர்கள் கூடாரமாக இருக்குது. ஸ்லீப்பர் செல்லுன்னு உள்ளே அனுப்புகிறானுங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் அவர் எமோஷ்னலாக ஆயிடுறாரு. கண்ணில் தண்ணிலாம் வந்துடுது ஜனங்கள்லாம் பார்த்து. ஆமாங்க, யாராக இருந்தாலும் வரும் இல்லைங்க. இவ்வளோ அழுத்தம் இருக்குது. பர்சனல் லைஃபு, சினிமா வர முடியல, நடமாட முடியல, எவ்வளோ வந்தாலும் அதுக்கு ஒரு தடையை போடுறானுங்க, அவதூறாக பேசுகிறானுங்க, தப்பாக பேசுகிறானுங்க. இவனுங்க பூரா எல்லா வேலையும் பண்ணிவிட்டு விஜய் மேலே வந்து தப்பாக சொல்கிறானுங்க. அப்போ அந்த அழுத்தத்தில் மக்கள் அதெல்லாம் பார்க்காம தன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்போது எல்லாருமே மெல்ட் ஆகிடுவாங்கல்ல. அவர் மட்டும் மனுஷன் தானே வரும், அவருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் அவர் கண்ணில் தண்ணி ரொம்ப இதாகிடுச்சு. இந்த மக்கள் இவ்வளோ சதி பண்ணி, இவ்வளோ பிரச்சாரம், இவ்வளோ மீடியா, டிவி எல்லாத்துலேயும் சன் நியூஸில் போட்டுக்கிட்டே இருப்பானே, ஒரு பொய்யா போடுவான். இப்போ அதுக்கப்புறமும் மக்கள் தன்னை வந்து கைவிடலை அப்படின்போது எந்த தலைவனுக்கும் கண்ணீர் வரும் இல்லை. அந்த மக்களோட அன்புல நெகிழ்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. யார் வேணாலும் மக்களை உண்மையாக நேசிக்கிற எல்லா தலைவனுமே மக்கள் வந்து அதை ரெசிப்ரிகேட் பண்ணும்போது நெகிழ்ந்து தானே போவாங்க. நேற்று அந்த வகையில் வந்து இது மிகச்சிறந்த ஒரு சந்திப்புங்க. ஒரு சில திமுகவினர் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா அந்த வேட்பாளர்களை பேரை வந்து விஜய் அவர்கள் சொல்லும், வெறும் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, என் முகத்துக்காக ஓட்டு போடுங்கன்றத மட்டும் தான் விஜய் சொல்றாரு. அந்த வேட்பாளரோட பேரை வந்து சொல்லணும் இல்லையா? எல்லா கட்சிகளும் அதுதான் பண்றாங்க. ஏன் அதை பண்ண மறுக்கிறாரு? ஒருவேளை வேட்பாளர் மேல் நம்பிக்கை இல்லையா சார் விஜய் அவர்கள்? அதாவதுங்க, குறை கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பித்தோம்னா கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டுன்னு ஒரு கவிஞர் சொன்னார். குறை சொல்ல ஒருவன் கிளம்பிட்டா. அதுபோல் இப்போ அவர் பேரை சொன்னார்னா என்ன சொல்லுவாங்கன்னா, முழு பேரை சொல்லங்க. அவர் பேர் நாகேந்திர பாபுங்க, பாபுன்னு தாங்க சொன்னார் அப்படின்வார். அப்புறம் அவர் பேரை சொன்ன அப்புறம் அவர் இன்ஷியலை விட்டார் பார்த்தீங்களான்னுவானுங்க. ஏங்க, மெயினாக தேர்தலில் வேட்பாளர் பேரா முக்கியம்? சின்னம் தான் ஓட்டு போட போகிறாங்க. ஓட்டு போட போகிறது ஆன் சிம்பல். பேர் இருக்கும், அந்த பேலட்டில் பேர் இருக்கும். நம்ம யாரும் பேரெல்லாம் பார்த்து போடுறதில்ல. நம்ம கை எங்கே போவோம், சிம்பல் விசில் எங்கே இருக்குது. அப்போ அந்த விசில் சின்னத்தை பாப்புலரைஸ் பண்ணுறாரு. அதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்றாரு. சரி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தாவேக்கால விஜய் தவிர்த்து வேறு யார் வந்து மக்களை எல்லாம் ஆதரிசிக்கிற ஆள் மாநிலம் பூரா? அந்தந்த பகுதியில் யாராவது கொஞ்சம் செல்வாக்கு படைத்த தலைவர்கள் 1-2 பேர் இருக்கலாம். இப்போ செங்கோட்டையன் மாதிரி, கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் விஜய் மாதிரி மாநிலம் தழுவிய பேன் இண்டியா, பேன் தமிழ்நாடு
அடையாளமே அவர் மூஞ்சி தாங்க. அது அவர் சொல்கிறதுல என்ன தப்பு? இப்போ திமுகவில் எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க, எவ்வளோ மூத்தவர்கள் இருக்காங்க, திறமையானவங்க இருக்காங்க. 3 பேர் தானே சுற்றி சுற்றி வராங்க. யார் 3 பேர்? முதல்வர், துணை முதல்வர், கனிமொழி. கருணாநிதியின் குடும்ப வாரிசுகள் தான் திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி. இப்போ போதாததுக்கு இவர் 4ஆவதாக வந்துட்டார் சபரீசன், 5ஆவதாக அநேகமாக வருவாருங்கன்னு நினைக்கிறேன் இன்பநிதி. இது ஒரு குடும்ப கட்சிங்க. அந்த குடும்பத்தை தவிர வேற யாருமே ப்ரொமோட் ஆக மாட்டாங்க. ஆனால் விஜய் வந்துங்க சாமானிய ஆட்டோ டிரைவர்லேருந்து டீ கடை வச்சுருந்தவன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஆனால் உறுதியாக நின்ன ஆட்களெல்லாம் அவர் தூக்கி விட்டுருக்கார். ஸோ குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் போவாங்க. ஒரு கட்சி தலைவர் வந்து இன்னும் எல்லாரையும் மெமரைஸ் பண்ணிக்க முடியுமா? நான் கேட்குறேன். சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம்னு எடப்பாடி சொன்னார்ல, அதனால் ஏன் இவர் திருக்குறளை சொன்னார் ஸ்டாலின் தமிழறிஞர். அதனால் இதெல்லாம் வந்துங்க சின்ன சின்ன விஷயங்கள். அவர் சொல்கிற அரசியலுக்கு பதில் சொல்லுங்கள். அவர் சேலஞ்சு விட்டார, அதுக்கு இது வரைக்கும் எவனும் பதில் சொல்லிய. பைசாவை தொடமாட்டேன், ஊழலை ஒழிப்பேன்றார, 2 பேரும் சொல்லுங்கன்றார. சொல்ல முடியுமா இவங்களால்? ஒருத்தன் முதுகுலையும் லட்சம் கோடி அடித்து வச்சுருக்கானுங்க. அதனால் அவர் அரசியலை பாருங்கள், அவர் சொல்கிற விஷயத்தை பாருங்கள். அதுதான் நம்ம பார்த்தோன்னா அவர் எங்கள் கட்சி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்றாரு. அதை விட என்ன வேற என்ன? சார், அதே மாதிரி தாவேக்கானுடைய தேர்தல் அறிக்கை இன்னும் முழுமையாக வெளிவரல. எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க? ஏன்னா யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தாரு, விமன்ஸ்க்கு ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தாரு. பட் ஆனால் அந்த ஓவரால் வாக்குறுதிகள் இன்னும் வெளிவரலையே சார். எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இன்னும் எதுவும் சொல்லலை. ஃபுல்லாகவே டிலே பண்ணுறாங்களா, இல்லை என்ன காரணம் டிலே ஆகுது நீங்கள் நினைக்கிறீங்க? அது தெரியாதுங்க. பர்பஸ்ஃபுல்லாக 23ஆம் தேதிக்கு முன்னால் சொல்லி ஆகணும்ல. அதுதான் கேட்குறேன். குறைஞ்சது 22 சைலண்ட் பீரியட் அன்னைக்கு சொல்ல முடியாது. 21க்கு முன்னால் சொன்னாதானங்க மக்களுக்கு அது தெரியும். அதன் அடிப்படையில் போடுவாங்க. ஆனால் பொதுவாக அவர் சொல்லிட்டாருங்க, மாற்று அரசியல் வேணும், குடும்ப அரசியலை ஒழிக்கணும், லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு நிர்வாகத்தை தரணும், இப்படி பல விஷயங்கள் அவர் சொல்லிட்டாருங்க. இதுதான் கவர் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வரும் நெசவாளர்கள், மீனவர்களுக்கு, இப்படின்னு ஒரு செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கும் சொல்கிறாரு. குறிப்பாக பெண்கள், இளைஞர்களுக்கு சொல்லிட்டாருங்க. அதுதாங்க அவருடைய கோர் சப்போர்ட், கோர் பேஸ். அவங்க இருக்க எல்லாம் சொல்லிட்டாரு. பொதுவான விஷயங்கள், ஊழல் இல்லாத நிர்வாகம் வந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி குடும்ப அரசியல் இல்லாமல் போனால் நல்லா தான் இருக்கும். ஒரே குடும்பம், மாநில அளவில், மாவட்ட அளவில் பல்வேறு குடும்பங்கள், இப்படி தான் திமுகவை இன்றைக்கி ஆட்டி படைக்கிறாங்க. ஸோ அந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக அவர் களமாடிட்டு இருக்காரு. மதவாத சக்திகளை ஒழிப்பேன்றாரு, சமூக நீதியை நிலைநாட்டுவேன்றாரு. வேற என்ன வேணுன்றீங்க? இந்த கான்செப்டெல்லாம் ஓகே தானே, டீட்டெயில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் போய் இன்னும் உள்நோக்கம் அப்படிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவர் சும்மா சொல்லிட்டு திரிகிறாரு சூப்பர் ஸ்டார் எங்கள் தேர்தல். அதை வேற எவன்னா சொல்லலாம், பரவாயில்ல. கண்ணே இல்லாதவன் கண்ணாயிரம்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இவங்க வந்து இவங்களே சொல்லிக்கிறாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டரு, மோட்டர் பைக்கு, சைக்கிள் எல்லாம் வாங்கிடலான்றாங்க கனிமொழி. இது மாதிரி ஒரு ஆகாவலி தேர்தல் அறிக்கையை போயிட்டு சூப்பர் ஸ்டார், அதுதான் சூப்பர் ஸ்டார்னா சும்மா வேஸ்ட்டுங்க. கொடுத்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றலை, முழுமையாக நிறைவேற்றின கொஞ்சம் கூட பார்ஷியல் தான். உதாரணத்துக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாத ஓய்வூதியம் உரிமை தொகையாக 1000 தருவோம். நாங்கள் ஜெயித்த பிறகு என்ன பண்ணாங்க? ஒரு 1 கோடி பேரை வெளியேற்றிட்டாங்க. அப்போ இது எப்படி நிறைவேற்றப்பட்டதுன்னு நான் எடுத்துக்கிறது? பார்ஷியலி. எல்லா குடும்ப தலைவிக்கு நீங்கள் கொடுக்கலையா? அப்போ முதல்ல சொல்லியிருக்கணும், தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும்னு. ஓட்டா வாங்கிறதுக்கு அடித்து விட வேண்டியது. 100 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு தருவேன்னாரு, கொடுத்தாரா? ஏன் கொடுக்கல? 5 வருஷம் ஆச்சு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அரசு ஊழியர்களுக்கு அமுல்படுத்துவேன்னார், பண்ணிட்டாரா? இப்போ அவர் பண்ணியிருக்கிறது கூட நியூ பென்ஷன் ஸ்கீம் தான். அப்போ அவங்க பண்ணியிருக்கிற உறுதிமொழிகளே பார்ஷியல் தான், ஆஃப் ஹார்ட்டட் தான்.
அதில் இதை மிச்சம் இருக்கிறதையாவது செய்வான்னு சொன்னால் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். புதுசாக கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன், சும்மா நம்ப தகுந்ததல்ல. மக்கள் வந்து இவங்களை இனியும் நம்பி ஏமாற மாட்டாங்க. விஜய் அவர்களோட அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கணும் தெரியாதுமா. அதாவது இவ்வளவு க்ரௌட் பார்த்ததுக்கு பிறகு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அதாவது நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சி இதில் டிபேட்டில் நான் சொன்னேன். அதாவது காவல்துறைக்கு நிர்வாகத்துக்கு, மாநில அரசு நிர்வாகத்துக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. பொது வெளியில் வந்தாச்சுன்னா மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் அதிகாரிகளுக்கும் தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லலான்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் பேர் வாங்க, நிறைய கார் உங்கள் பின்னால் வேணாம், மேடையில் இவ்வளோ பேர் வேணான்னு சொல்லலாம். அதெல்லாம் பாதுகாப்பு கருதி சொல்லலாம். ஆனால் வரக்கூடிய மக்களை 2000 பேர் தான் வரணும், 300 பேர் தான் வரணும் அப்படின்றதுக்கு இவங்க யாருங்க? ஹூ ஆர் தே? அவங்களுக்கு அந்த அராஜக அதிகாரத்தை கொடுத்தது யார்? தேர்தல் நேரத்தில் அரசியல் தலைவர்கள் மக்களை சந்திப்பதும், மக்கள் அவர்களுடைய சந்தித்து கேள்வி கேட்பதும், அவங்க உரையை கேட்டு தெளிவு பெறுவதும் இது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நடக்கும், மற்ற நேரத்தில் போக முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு பிடிச்ச தலைவரை நான் பார்க்கணும், அவர் பேச்சை கேட்கணுன்னு வர்றதுக்கு நீ யார் 300 பேர் தான் பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு? 3 லட்சம் பேர் வந்தாலும் அதை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆள் தான் நீ. வேலைக்காரன் தான் நீ, மக்களின் வேலைக்காரன் நீ. மக்களுக்கு எஜமானா கட்டளை போடுற 100 பேருக்கு மேலே அவரை பார்க்க வராதிங்கன்னு. இது முதல்வருக்கு சொல்லுவாங்களா? 1 லட்சம் சேரை போட்டோம், 1.5 லட்சம் பேர் வெளியே இருந்தாங்கன்னு கதையெல்லாம் விட்டாங்கல்ல. அதனால் காவல்துறை வந்துங்க ரொம்ப மோசமாக பார்ட்டிஷனாக போயிட்டுருக்கு. அது என்ன பண்ணுன்னு தெரியாது. இப்போ சில மாற்றங்கள்லாம் நேற்று கூட புதுசாக டிஜிபி ரத்தோர் வந்து உங்கள் நேரடியான மேல் அதிகாரி தவிர்த்து யார் வந்து கட்டளை இட்டாலும் அதை அமுல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனை கூட மாற்றுறது. இது போல் சில திமுக சொம்பு கட்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஓவராக அதெல்லாம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காவல்துறையிலையும் கொஞ்சம் ரீதிங்கிங் வரும். திமுக சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு செஞ்சோம்னா நம்ம சீட்டு கிழிஞ்சிடண்டா, நியாயமாக நடந்துக்கிட்டோம். அவங்க எல்லா கட்சியும் எப்படி நடத்துகிறாங்களோ த சேம் வே தே ஷுட் ட்ரீட் டிவிக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு சலுகையாக பண்ணுங்க, அவங்களுக்கு கூடுதலாக வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல. சீமானுக்கு என்ன பண்ணுறீங்களோ, திமுகவுக்கு என்ன பண்ணுறீங்களோ, அதிமுகவுக்கு என்ன பண்ணுறீங்களோ, பாஜகவுக்கு எப்படி பண்ணுறீங்க அதே மாதிரி பண்ணுங்க. ஆனால் மக்களை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஹூ ஆர் யூ? மக்களை 100 பேர் தான் பார்க்கணும், 300 பேர் தான் பார்க்கணும், நீங்கள் யாருங்க? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அது வந்து அராஜகம். ஆமாம், நன்றி சார். ஓகே.